வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா உங்க சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு பீடியாட்ரிஷியன் டாக்டர் மது புருஷோத்தமன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வெல்கம் டு த ஷோ டாக்டர். டாக்டர், ஜென்ரலாக வந்து ஒரு டிசீஸ் வந்து ஆரம்பிக்குது, ஏதோ ஒரு ஃப்ளூவோ இல்லை ஒரு ஜென்ரலாக ஏதோ ஒரு டெங்கு மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ரீச் வந்து டாக்டர்ஸ் கிட்ட தான் இருக்கும் இல்லைங்களா? டாக்டர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி வந்து டெங்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். எங்கே வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க டெங்கு பற்றி? இப்போ சில நோய்கள்லாம் வந்து சீசனல் வந்துச்சுன்னா வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதோடைய தாக்கம் வந்து படிப்படியாக குறைஞ்சு வந்து சீன்லேருந்து போயிடும். அது தட் இஸ் கால் அவுட் பிரேக் எபிடமிக்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஃப்ளூ எடுத்துட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. யூஸ்வலாக வின்டர் சீசன், ரெய்னி சீசனில் வந்து ஃப்ளூ எபிடமிக் ஸ்டார்ட் ஆகும். அதேமாதிரி டெங்குவும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இருக்கும். இப்போது போன வருஷம் டெங்கு வந்து பீக்காக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சிச்சு. இப்போ சம்மரில் வந்து நாங்கள் we didn't see any dengue cases. அது ஒரு மான்சூன் பேஸ்ட் ப்ராப்ளம் சொல்லலாமா? Yes, it comes during the winter season and rainy season. இப்போ வந்து சம்மரில் வந்து நாங்கள் பார்க்கல, டெங்கு வந்து அவ்வளோ பார்க்கல. இப்போ திரும்ப ஆரம்பமாக இருக்குது. இப்போ now we slowly starting to see cases. ஓகே. இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு வாரத்துக்குள்ளார வந்து போரூரில் ஒரு இடத்துல வந்து இப்போ 2 கேஸ் வந்து டயக்னோஸ் பண்ணாங்க. ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஆல்சோ were notified and the apartments were inspected. Okay. So அதனால வந்து we are starting to see signs of dengue coming back. ஓகே டாக்டர். இப்போ இந்த மாதிரி ஒரு டெங்கு சைன்ஸ் வந்து தெரியும் பொழுது வந்து கலெக்டிவ்லி என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டாக்டர்? ஒரு டாக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து இது இல்லை, அடிப்படை என்னென்னா வந்து டெங்கு பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ் மஸ்கிட்டோ போன் டிசீஸ். ஓகே. அதனால் வந்து கொசுவை ஒழிக்க வேண்டும், கொசு அபிவிருத்தியை தடுக்க வேண்டும், மஸ்கிட்டோ ப்ரீடிங் சைட்ஸ் வந்து நம்ம எராடிகேட் பண்ணணும். ஓகே. எங்கெல்லாம் வந்து தண்ணி தேக்கம் வந்து அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து கொசு அபிவிருத்தி, அது டெங்கு காஸ் பண்ணுற கொசுவுடைய அபிவிருத்தி அதிகமாகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இடங்களை வந்து we have to decontaminate. ஓகே. ஓகே. எந்த மாதிரி இடத்துல வந்து கொசு அபிவிருத்தி ஆகும்னா ஃப்ளவர் வாஸ், ஓகே, அப்புறம் பூந்தொட்டி, தண்ணீர் தேக்கங்கள், தண்ணீர் தொட்டிகள், பழைய டயரு, வாட்டர் டேங்க்கு, சரியாக க்ளீன் பண்ணி வைக்காத வாட்டர் டேங்க்கு, அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கொசு அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ தோஸ் பிளேசஸ் ஹேவ் டு பி கிளியர்ட் அண்ட் ஸோ இந்த டீகன்டாமினேட்டட். டெங்கு கொசுக்களை பற்றி 2-3 மெத்ஸ் நான் கேள்விப்பட்டேன் டாக்டர். அது வந்து ஒரே நாள் தான் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைங்களா? தட் இஸ் நாட் ட்ரூ. தட் இஸ் நாட். உண்மையான விஷயங்கள் என்ன, டெங்கு கொசு பற்றி உண்மையான விஷயங்கள் என்னென்னா சில வித்தியாசங்கள் உண்டு. ஓகே. இப்போது வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப பயங்கரமான நோய் வந்து மலேரியா. இப்போ 70s 80s 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெங்குன்றதே கிடையாது, மலேரியா தான் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ மலேரியா வந்து காஸ் பண்ணுற மஸ்கிட்டோ பேர் வந்து ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஓகே. அது வந்து இரவு நேரங்களில் தான் கடிக்கும். ஓகே. பட் டெங்கு பொறுத்த வரைக்கும் வந்து இரவு நேரங்களில் வந்து அந்த வந்து கொசு கடிக்கிறது இல்லை. ஓகே. அதிகாலை வேலையில், அதுக்கப்புறம் சாயங்காலம் இருட்டாகிறதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த டெங்கு கொசு வந்து கடிக்கும். அது ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock to 6 o'clock, மார்னிங் வந்து 6 o'clock to 8 o'clock, அந்த மாதிரி நேரங்களில் தான் அந்த கொசு வந்து இந்த டெங்கு காஸ் பண்ணுற கொசு கடிக்கும். அந்த டெங்கு காஸ் பண்ணுற கொசுவோடைய பேர் வந்து ஈடிஸ் எஜிப்டை. ஈடிஸ் எஜிப்டை. இதே கொசு தான் வந்து சிக்கன் குனியாவையும் வந்து காஸ் பண்ணுது. ஓகே. ஸோ கொசுவாக இருக்குது. என்னங்க, மல்டிபர்பஸ் கொசுவாக இருக்குது. ரைட். ஸோ 2 நோயும் வந்து ஒரே கொசு தான், ஒரே. ஆனால் கிருமிகள் வேறு வேறு. ஓகே. சிக்கன் குனியா காஸ் பண்ணுற கிருமி வந்து சிக்கன் குனியா வைரஸ். ஓகே. டெங்கு காஸ் பண்ணுற கிருமி வந்து டெங்கு வைரஸ். அதே மாதிரி க்ளீன் வாட்டரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ரைட்டா டாக்டர்? எஸ். ஸோ வந்து இது வந்து சாக்கடை தண்ணியில் வந்து நிறைய அந்த கொசு அபிவிருத்தி ஆகும்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. பட் வந்து சாக்கடை தண்ணின்னு அவசியம் கிடையாது. நல்ல தண்ணியாக இருந்தாலும் தண்ணி தேக்கம் இருந்தால் அங்கே வந்து இந்த கொசு அபிவிருத்தி ஆகும். ஓகே. பிஸ்லரி வாட்டரில் ராத்திரி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் வந்து கடிக்கிற அளவுக்கு அது வந்து ரெடியாக இருக்குது. நம்ம தான் வந்து பார்த்து கரெக்டாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர். இப்போ குழந்தைகள் அதிகமாக மேக்ஸிமம் வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு என்ன மேக்ஸிமம் சொல்லணும்? இந்த வாட்டர் சைட்ஸில் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து போகக்கூடாதா? டெங்குவை தடுக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு பிரிகிற மாதிரி என்ன சொல்லணும்? ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து இந்த முழு கால் சட்டை, இந்த காலை வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி, அப்புறம் கையின முழு ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட். ஸோ த பாடி ஹேஸ் டு பி கவர்ட் as much as possible. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த மஸ்கிட்டோ ரிப்பெல்லன்ட் க்ரீம்ஸ்லாம் இருக்குது, நேச்சுரல் க்ரீம்ஸு, ஹெர்பல் க்ரீம்ஸ் இருக்குது. இட் டஸ் ஒர்க். ஸோ அது வந்து அப்ளை பண்ணணும். அப்புறம் கொசு வலை,
அது ரொம்ப முக்கியம். அடிப்படையில் வந்து கொசு வலை வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஜன்னலில் எல்லா ஜன்னல்லையும் வந்து கொசு வலை போட்டு அடைச்சிட்டிங்கன்னா கொசு வரதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், மஸ்கிட்டோ ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ், டெங்கு ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ். ஓகே டாக்டர், ஃபர்தராக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நிகழ்ச்சி முதல் காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் கேட்டுட்டு இருக்காரு. ஹலோ டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். சார், என் பையன் பர்த் டைம்ல அழுகவே இல்லைன்னு சொல்லிட்டு என்ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 days வந்து அவனுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபீட் பண்ணவே விடல. ஒரு பாட்டில்ல கொண்டு போய் பால் கொடுத்தா அதையும் வாமிட் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. இதே கண்டினியூஸா 1 week வரை இப்படியே இருந்துச்சு. அப்புறம் நாங்க வேற ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அந்த ஹாஸ்பிட்டல் போனா அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் குடிச்சிருக்கான் அப்படின்னாங்க. அப்புறம் கரன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. 2 daysக்கு அப்புறம் சொன்னாங்க அதனால எந்த ப்ராப்ளம் இல்லம்மா, அவனுக்கு வின் பைப் வந்து கொஞ்சம் வளராம இருக்கு, அதனால சவுண்ட் இருக்கு, கிராஜுவலா கம்மி ஆயிடும், 1.5 years வரை இருக்கதான் செய்யும் அப்படின்னாங்க. இதனால எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா சார், சைட் எஃபெக்ட் இருக்குமா? தூங்கும் போது கரன்னு சவுண்டு 2 months வரையும் ரொம்ப சவுண்ட் வந்துச்சு சார். இப்போ வந்து அந்த அளவுக்கு சவுண்ட் இல்லை, பட் ஏதாவது சம்டைம்ஸ் வந்து கரன்னு சவுண்ட் இருக்கு சார். என்ன வயசுமா இப்போ குழந்தைக்கு? என்ன வயசு இப்போ? 7th month சார். ஸோ லரிங்கோ மலேசியான்னு சொன்னாங்களா? அப்படிதான் சார் சொன்னாங்க. அந்த கண்டிஷன் பேர் வந்து லரிங்கோ மலேசியா. சில குழந்தைங்களுக்கு வந்து பிறக்கும் போது அந்த வின் பைப் வந்து கொஞ்சம் முதிர்ச்சியும் வளர்ச்சியும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது காலப்போக்கில் 1 வயசு 1.5 வயசு 2 வயசு ஆகும்போது அது வளர்ச்சி அடைஞ்சு முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு அந்த அந்த சத்தம் வந்து குறைஞ்சிரும். ஸோ லரிங்கோ மலேசியா 95% இந்த கேசஸ் வந்து ஒன்றும் டாக்டர்ஸ் வந்து அறுவை சிகிச்சையோ எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. தானாக காலப்போக்கில் சரியான கண்டிஷன் அது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. வந்து ஒரு 6 மாசத்துக்கு முத எங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாதாச்சு சார். சொல்லுங்கம்மா. அப்ப வந்து ஜுரத்துல பிஸ் மாதிரி வந்துருச்சுன்னு நினைச்சோம் சார். ஓகே. இப்ப வந்து அதே மாதிரி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாதாச்சு சார். சொல்லுங்கம்மா. அதுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனா ஒரு மாதிரி இது மாதிரி உடம்பு சரியில்லாததுக்கு ஒரு மாதிரி சிஸ் மாதிரி வருதுன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இதுக்கு சோடியம் வால்ப்ரேட்டுன்ற டேப்லெட் 3 வருஷத்துக்கு கொடுங்க சரியாயிடும்னு சொல்லிக்கிறாங்க. இது எதுக்காண்டி இந்த மாத்திரை கொடுக்குறாங்க, என்ன காரணம் அது சொல்லலை. அது வந்து தலையில டென்ஷனா இருக்கிறனால அப்படின்றாங்க. இதுக்காண்டி என்ன பண்ணலாம், என்னத்துக்கு இந்த மாத்திரை கொடுக்குறாங்க, அது விளக்கம் தெரியவே மாட்டுது சார். அது கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களா. சரிங்கம்மா, என்ன வயசு ஆகுதுமா குழந்தைக்கு இப்போ? 9 வயசு ஆகுது சார். 9 வயசு ஆகுதா? ஆமா, இதுவரை குழந்தையில இருந்து உடம்பு சரியில்லாத ஆனதே இல்லை. 6 மாசத்துக்கு முன்னாடி ஜுரம் வந்து அது மாதிரி ஆச்சு, அதே மாதிரி இது மாதிரி ஆச்சு. ஆனா எனி டைம் தலையில வேர்த்துக்கிட்டே இருக்குது சார். சரிங்கம்மா, இப்போ வந்து முதல் முறையா வந்து மூளையில ஸ்கேன் பண்ணா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா, முதல் முறையா வந்து ஜுரம் வந்து வலிப்பு வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி தான். ஆமா சார். குழந்தை வந்து 8.5 வயசு இருக்கும்போது வந்திருக்கு. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி ஜுரம் வந்து ஒரு வாரம் கழிச்சு அது மாதிரி ஜுரம் என்ன பண்ணுது, இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு சரியானே வந்துச்சு சார். ஜுரம் எல்லாம் போன பிறகு வலிப்பு வந்துச்சா? ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த மாதிரி ஜுரம் அப்படியே டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்கே அந்த ஒரு வாரத்துல வந்துச்சு சார். இல்லம்மா, நான் சொல்றத வந்து கவனமா கேளுங்க. ஜுரம் இருக்கும்போது வலிப்பு வந்துச்சா, ஜுரம் எல்லாம் போன பிறகு வலிப்பு வந்துச்சா? வந்து இருந்து அப்படியே அந்த ஒரு 2 அந்த ஜுரம் இருக்கும்போதே அப்படியே. சரி, இப்போ என்னன்னா இப்போ அது வந்து இப்போ உங்க குடும்பத்துல யாராச்சும் வலிப்பு நோய் இருக்கா? அந்த மாதிரி இல்ல சார், எங்க குடும்பத்துல யாருக்குமே இல்ல. நல்லா விசாரிச்சீங்களா? தூரத்து சொந்தம் கிட்ட சொந்தம் இது மாதிரி இல்ல. சரிம்மா, அப்போ குழந்தைக்கு வந்து இப்போ எத்தனை முறை வந்திருக்கு? அந்த மாதிரி 2 வாட்டி வந்திருக்கா வலிப்பு? இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இப்ப 2வது வாட்டி வந்து ஹாஸ்பிடல்ல போய் ஸ்கேன் பண்ணோம், அதுல ஒண்ணும் இல்லன்ட்டாங்க. இல்ல அதெல்லாம் தெரியுதுமா, இருங்கம்மா நிதானமா இருங்க. அதெல்லாம் தெரியும் எனக்கு. ஸ்கேன் பண்ணீங்க, நார்மலா வந்துருச்சு. இஇஜி பண்ணாங்களா? அதுலதான் சொல்றாங்க இது மாதிரி இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சோடியம் வால்ப்ரேட் டேப்லெட் கொடுக்க சொல்றாங்க. ரைட் இருங்க, அது கரெக்ட். இப்போ வந்து இஇஜி பண்ணாங்க, இஇஜி வந்து அப்நார்மலா இருக்கு. இனிமேட்டு வலிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து வலிப்பு மருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டா? 3 வருஷத்துக்கு சாப்பிட சொல்றாங்க. அதாம்மா, அது கரெக்டா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ குழந்தைக்கு வந்து வலிப்பு இருக்கு, வலிப்பு நோய் இருக்கு, வலிப்பு நோய்க்கு வந்து மாத்திரை ஆரம்பிக்கணும். கரெக்டா? ஸோ அந்த வலிப்பு நோய்க்கு மாத்திரை ஆரம்பிச்சிருக்காங்க. அது நீங்கள் தொடர்ந்து மருத்துவரை பாருங்கள். நீங்கள் மருத்துவர் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை 1 வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போது 3 வருஷம் வந்து மாத்திரை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வலிப்பு நோய் வராமல் இருந்ததுன்னா தானே மாத்திரையை வந்து அவங்க நிற்பாட்டிடுவாங்க மருத்துவர்கள். அதுக்கு பேர் வந்து குழந்தைக்கு இருக்க கண்டிஷன் பேர் வந்து வலிப்பு நோய், சீஷர் டிசார்டர்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? கட்டாயம் வந்து மருந்து சாப்பிடணும், இந்த வலிப்பு நோய்க்கு தகுந்த மருந்து சாப்பிடணும். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
வணக்கம். வணக்கம், எங்கே பேசுறீங்கம்மா? ஊர்லேருந்து தேவி பேசுறேன். சொல்லுங்க தேவிமா, உங்களோட டவுட் கேளுங்க. டாக்டர் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. விடுபட்ட தடுப்பூசி எந்த ஏஜுக்குள்ளர குழந்தைங்களுக்கு போடலாம்? ஒண்ணு. அடுத்து வந்து ஏற்கனவே இன்ஜெக்ஷன் ஏதாவது தடுப்பூசிகள் போட்டதா ரிப்பீட்டடா போட்டக்கூடாதுங்கிற தடுப்பூசிகள் எது எது? இல்லை, எந்த தடுப்பூசி பற்றி கேட்டிங்க நீங்கள்? ஸ்பெசிஃபிக்காக எதனா ஒரு தடுப்பூசி பற்றி இருக்கா உங்க கேள்வி? என் பையனுக்கு 14 வயசு இப்ப ஏஜ் ஆயிட்டு இருக்கு. அவனுக்கு வந்து 1 இயர் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா போட்டேன், இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டிருக்கேன். இப்ப அதுக்கப்புறம் வந்து ஏதாவது போட வேண்டியது எதுவும் இருக்குமாங்கிறது ஒண்ணு போடலாம் இந்த ஏஜுக்குள்ளங்கிறதுக்காக கேக்குறேன். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிசிஜி போடுறப்ப அவனுக்கு வந்து கையில வந்து தழும்பு வரல, 3வது நாள் போடுவோம்ல அந்த இன்ஜெக்ஷன் போடுறப்ப, சப்போஸ் அதெல்லாம் வந்து ரெண்டாவது வாட்டி போடலாமா? இல்லைம்மா, இல்லை. பிசிஜி வந்து சில நேரத்தில் சில குழந்தைங்களுக்கு வந்து தழும்பு வராமல் போயிடுது. பட் அதுக்காக வந்து நம்ம இன்னொரு வாட்டி போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம், அது தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் அந்த 1 வயசில் முடிகிறதில்ல. தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கணும். அதாவது குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து இப்போ தடுப்பூசி போடுறோம். பிசிஜி தடுப்பூசி, ஹெப்படைட்டிஸ் மஞ்சக்காமாலை நோய் தடுக்கிறதுக்கான தடுப்பூசி, அப்புறம் போலியோ சொட்டு மருந்து. குழந்தை பிறந்த உடனே போடுறது இந்த 3. அதுக்கப்புறம் 6 வாரத்தில், 10 வாரத்தில், 14 வாரத்தில், 6 மாதத்தில், 9 மாதத்தில், அப்புறம் 1 வயசில், அப்புறம் வந்து 15 மாதத்தில், 18 மாதத்தில், 2 வயசில். அதுக்கப்புறம் எல்லாம் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 2 வருஷம் இடைவெளி இருக்குது. அப்புறம் 4 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் ஒரு 4 தடுப்பூசி போட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் அது போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப 10வது வயசில் திரும்ப ஆரம்பிக்குது. 10வது வயசில் ஒரு டெட்னஸ் பூஸ்டர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பெண் குழந்தைங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா HPV வேக்சின், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின், டு ப்ரிவென்ட் சர்விக்கல் கேன்சர். அது கர்ப்பப்பை நுனின்னு சொல்கிறாங்க இல்லையா, சர்விக்ஸ். அதில் வந்து கேன்சர், இன்ஃபேக்ட் த மோஸ்ட் காமன் கேன்சர் in women today in India is cervical cancer. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கான வேக்சின் வந்து HPV வேக்சின். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெட்னஸ் பூஸ்டர் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து போட்டுக்கிறது நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும், குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு மட்டும் தடுப்பூசி கிடையாது. தடுப்பூசின்றது வந்து நீங்கள் வந்து குழந்தை வந்து 10-11 வயசு வரைக்கும் போடணும். அதுக்கப்புறமும் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து டெட்னஸ் பூஸ்டர் போட்டுக்கிறது நல்லது. இப்போது லேட்டஸ்ட் ரிசர்ச் வந்து ஆராய்ச்சி மூலிமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, வயசானவங்களுக்கும் வந்து இப்போ தடுப்பூசி தேவை. ஒரு 50 வயசுக்கு மேலே போச்சுன்னா நிமோனியா காய்ச்சலை தடுக்கிறதுக்கு தடுப்பூசி. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து போட்டுக்க வேண்டியது தான் தடுப்பூசி. 1 வயசோட முடிகிறது கிடையாது. அவங்க கேட்டிருந்த மாதிரி இந்த ரிப்பீட்டடாக வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் தடுப்பூசி வந்து ரிப்பீட் பண்ண? ஆமாம், சில தடுப்பூசிகள் வந்து ஒரே டோஸ் வந்து போதும். ஓகே, இப்போ பிசிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரே டோஸ் தான். ஓகே, பட் பல தடுப்பூசிகள் வந்து ஒரு டோஸ் பத்தாது. ஓகே, யூ நீட் ரிப்பீட்டட் பூஸ்டர் டோசஸ். ஏன்னா தடுப்பூசியோட அடிப்படையே என்னென்னா வந்து தடுப்பூசி நீங்கள் கொடுக்கும்போது பாடி வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து பல நோய்களுக்கு வந்து ஒரு தடுப்பூசி பத்தாது. இப்போ டெட்னஸ் எடுத்துட்டிங்கன்னா வந்து 6 வாரத்தில் வந்து முதல் தடுப்பூசி போடுறோம். அதுக்கப்புறம் 10 வாரத்தில், 14 வாரத்தில், அப்புறம் திரும்ப பூஸ்ட் டோஸ் வந்து 15 மாதத்தில் போடுறோம். அதுக்கப்புறம் திரும்ப 4 வயசில் போடுறோம். அதுக்கப்புறம் 10 வயசில் போடுறோம். இது மாதிரி போட்டுகிட்டே இருந்தால் தான் வந்து அந்த தற்காப்பு இம்யூன் சிஸ்டம் ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் பல நோய்களுக்கு வந்து தொடர்ந்து போடணும். ஸோ டிஃப்ரெண்ட் ஏஜஸில் டிஃப்ரெண்ட் வகையாக யூ ஹேவ் டு கீப் ரிப்பீட்டிங் இட். ஓகே டாக்டர், இதுக்கு கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கே பேசுகிறீங்க? சார் நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் அமுல்ராஜ் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் அமுல்ராஜ், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காரு. சார் என்னுடைய பையனுக்கு வயசு 3 சார். சொல்லுங்கள். அவனுக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போகிற இடத்துல சார் ஒரு லைட்டாக இன்ஃபெக்ஷன் மத்திய லைட்டாக சலமாட்டம் வந்தது சார். சரிங்க. ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனதுக்கு சின்னத்துக்கு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணணும்னு சொன்னாங்க? சின்னத்துக்கு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சுனத் பண்ணணும்னு சொன்னாங்க. சரிங்க, ஓகே, சர்க்கம்சிஷன். சரிங்க. டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. 3 நாள் கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. 3 நாள் கழிச்சு நாங்கள் இன்னும் போகலை. ஆனால் எல்லாம் பட் ஆனால் முன்னாடி நல்லா எல்லாம் கிளியராக இருக்குது சார். சரிங்க. அது இன்ஃபெக்ஷன் பேர் வந்து பேலனைட்டிஸ், அதுக்கு பேர். அதாவது அந்த ஒன்றுக்கு போகிற இடத்துல வந்து வீக்கம் இருக்கலாம், அப்புறம் வந்து கொஞ்சம் சிகப்பாகலாம், அப்புறம் வந்து பஸ் வரலாம், சீவர் டிஸ்சார்ஜ் வரலாம். அதுக்கு பேர் வந்து பேலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன். பேலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா வந்து அந்த இடம் வந்து நல்ல ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். வந்து க்ளீன் பண்ணி தண்ணி, சோப்பு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணணும், அடிக்கடி க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அடிக்கடி வந்ததுன்னா வந்து சர்க்கம்சிஷன் பண்ணிக்கலாம். உடனடியாக வந்து சர்க்கம்சிஷன் வந்து அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சர்க்கம்சிஷன்றது வந்து என்னென்னா வந்து அந்த ஃபோர்ஸ்கின், அந்த ஒன்றுக்கு போகிற இடத்துல வந்து இருக்கிற ஃபோர்ஸ்கின் வந்து அது வந்து கட் பண்ணி எடுக்கிறது.
அது வந்து உடனடியாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல வந்து அந்த ஏரியா வந்து ஹைஜீனிக்காக க்ளீனாக வச்சுருந்தா இந்த மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் வரதை வந்து தடுக்கலாம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதுக்கு வந்து ஆயின்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் மாத்திரையும் இருக்குது, மருந்தும் இருக்குது. இதெல்லாம் வந்து சரியாக வந்து ரிசல்ட்ஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து சர்க்கம்சிஷன் பண்ணிக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் குண்டத்தூர்லேருந்து பேசுகிறோங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காரு, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. குழந்தைக்கு 2 வயசு ஆகுதுங்க, இன்னும் பேசல. ஓகே, சரிங்கம்மா. வந்து குழந்தைகள் வந்து பேச வேண்டிய வயசு வந்து முதல் வார்த்தை 10 மாதத்துலேருந்து 1 வயசுக்குள்ளே வந்து குழந்தை வந்து அதோடைய முதல் வார்த்தை வந்து சொல்லணும். அந்த முதல் வார்த்தை வந்து அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் 15 மாதம் ஆகும்போது குழந்தைங்கள் வந்து குறைஞ்சது வந்து 5லேருந்து 8 வார்த்தைக்குள்ளார பேசணும். 2 வயசு ஆகும்போது குழந்தை வந்து 100 வார்த்தைகள் பேச வேண்டியது இருக்கணும். எந்த மொழியாக இருந்தாலும் சரி. அமெரிக்காவில் இருந்தால் வந்து குழந்தை இங்கிலீஷில் பேசும், தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழில் பேசும். குழந்தை தமிழ்நாட்டில் இருந்தாலும் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க டாக்டர். தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் பேசுகிறது நல்லது தான். இங்கே சில வீட்டில் வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து பேச்சு வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். ஓகே, பட் அல்டிமேட்லி ஃபைனலி தே கேட்ச் அப். ஏன்னா இந்த கேள்வியும் வருது பெற்றோர்கள், நாங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் இங்கிலீஷ் பேசுகிறோம் டாக்டர், பட் வீட்டில் வந்து தாத்தா பாட்டி வந்து தமிழில் பேசுகிறாங்க, குழந்தைங்க வந்து ஒன்றும் புரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஸ் ஆகிடுது குழந்தை, கொஞ்சம் டிலே இருக்கும். பட் அல்டிமேட்லி தே கேட்ச் அப், ரைட்? ஸோ 2.5 வயசில் வந்து குழந்தை வந்து இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலைன்னா தட் இஸ் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன். நீங்கள் கண்டாயம் வந்து மருத்துவரை அணுகி ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுனா, குழந்தை வந்து பேச ஆரம்பிக்கலைன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹியரிங் தான் செக் பண்ணுறது. ஏன்னா த மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் அ சைல்ட் நாட் ஸ்பீக்கிங் இஸ் ஹியரிங் இம்பேர்மெண்ட். ஓகே, ஸோ அது முதல்ல நாங்கள் செக் பண்ணி பார்த்துருவோம். சப்போஸிங் ஹியரிங் வந்து நார்மலாக இருக்குன்னா அடுத்த கட்டத்துக்கு போவோம். வேறு பல காரணங்கள் இருக்குது. பட் கட்டாயம் மருத்துவர் வந்து இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும். another காமன் ரீசன் வந்து நீங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் வந்து அவங்க அப்பா இல்லை அம்மா இல்லை மாமா இல்லை அத்தை வந்து லேட்டாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, 2 வயசு தான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஸோ அதுவும் நான் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் வென் தெர் இஸ் அ ஸ்பீச் டிலே இஸ் ஸ்பீச் தெரப்பி. ஓகே, ஸோ அதுக்குன்னு தனி வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இது வந்து பண்ணுறது வந்து டாக்டர் கிடையாது, ஸ்பீச் தெரபிஸ்ட். ஓகே, ஸோ அந்த ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட எடுத்துகிட்டு போய் வந்து குழந்தைக்கு வந்து அந்த பேசுறது வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ 2.5 வயசு குழந்தை பேசினா கட்டாயம் அது நீட்ஸ் மெடிக்கல் அட்டென்ஷன். நீங்கள் டாக்டரை வந்து பார்த்தாகணும். கால் பண்ணதுக்கு நன்றி அம்மா. அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காரு. சார் என் பெரிய பொண்ணு வந்து 8 வயசு, சொல்லுங்கள். சின்ன பொண்ணு வந்துட்டு 6 வயசு. இப்போ ஒரு 1.5 மாதம் பார்க்குறேன், இரும்பு சளி அதிகமாக இருக்குது. நான் போகிறேன், இன்ஜெக்ஷன் போடுறேன், ஒரு 2 நாள் நல்லா இருக்குது, திருப்பி அப்படியே கண்டினியூ ஆகுது. 2 பேருக்குமே வா? 2 பேருக்குமே தான். ஓகே, பெருசுக்கு விட்டா சின்னது வந்து 2 பேருக்கு மாறி மாறி வந்துனே இருக்கு. ஓகே, அது இரும்பல் சளின்றது வந்து ரொம்ப காமன் ப்ராப்ளம்ங்க. பட் காஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வித்தியாசமான இரும்பல் சளி வந்து சிம்டம் தான். ஓகே, அது வந்து சாதாரண வைரஸ்னால வரலாம். வைரஸ்னால வந்துச்சுன்னா ஒரு 3 நாள் இருக்கும், 4 நாள் இருக்கும், மேக்ஸிமம் போச்சுன்னா 1 வாரம் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அவங்க வந்து ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குழந்தைங்க வந்து இப்போ டே கேர் சென்டருக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து சளி இருக்குது, இந்த குழந்தைங்களுக்கு வந்து தொத்திக்கும். ஸோ ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர், நீங்கள் என்ன தான் மருந்து கொடுத்தாலும் ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் இருக்க வரைக்கும் திரும்ப வந்துட்டு தான் இருக்கும். பட் தேர் அதர் காசஸ் ஆஃப் ரிகரண்ட் கோல்ட் அண்ட் காஃப். ஓகே, அலர்ஜி இருக்கலாம், சைனோசைட்டிஸ் இருக்கலாம், சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம்ஸ் டியூபர்குலோசிஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து காஃப் வந்துட்டுருக்கு, ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரியாக மாட்டேங்குது, அதுக்கப்புறம் ஃபீவர் இருக்குது குழந்தைக்கு, சாயங்காலமான ஜுரம் வந்துடுது, வெயிட் லாஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் டியூபர்குலோசிஸ் இஸ் அ மேஜர் கன்சர்ன். ஓகே, ஸோ அது இருக்கா செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் நல்ல மருத்துவர் அணுகி தேவைப்பட்ட எக்ஸ்ரே எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பார்த்து இப்போ என்ன வாட் இஸ் த காஸ் ஆஃப் காஃப், ஏன்னா காஃப் அண்ட் கோல்டுன்றது காமன் சிம்டம். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாப்புலேஷன் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் ஒரு 5 பேர் 6 பேருக்கு வந்து இருமல் சளி இருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5 to 6% ஆஃப் பாப்புலேஷன் வில் ஹேவ் இட். பட் என்ன காஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம், அது மருத்துவரால் தான் முடியும். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.
டாக்டர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்டிங் சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குது? ஸ்பெஷலாக வந்து இன்டெலிஜென்ட் ஆக்கணும், அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குதுன்றதுனால எதை குழந்தைக்கு கொடுக்குறது அப்படின்றத கன்ஃபியூஷனே பேரண்ட்டுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றின சில கேள்விகளும் ஜென்ரலாக பேரண்டிங்லேயே சில கேள்விகள் இருக்குது, மித்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் கிளியர் பண்ணலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.